வணக்கம். சங்கமா கலெக்ஷன்லேருந்து புவனேஸ்வரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூட் பவுச். பார்க்கலாமா? அதனுடைய அளவுகள் மெயின் பீஸு 11x9 ஒரு பீஸு, 12 இன்ச்சஸில் ஜிப்பு, 12 இன்ச்சஸில் காட்டன் டேப், அப்புறம் ரன்னர் ஒன்று. இப்போ நம்ம தைக்க போகிறோம். காட்டன் லேஸ் எடுத்து 11 இன்ச்சு சைடில் பைப்பிங் வைக்கிறோம். காட்டன் டேப் எடுத்துருக்கிறது 12 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம கரெக்டாக தைச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டைமும் தைக்கிறப்ப ஈவனாக தைச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் 11 இன்ச்சு சைடில் பைப்பிங் வச்சு தைக்கிறேன். இப்போ ரெண்டு சைடையும் 11 இன்ச்சு சைடு ரெண்டு பக்கமாக தைச்சாச்சு. ஜிப்பு அதே 11 இன்ச்சு சைடில் அந்த பைப்பிங் வச்சு தைச்சி இது மேலே வச்சு ஜிப்பு தைக்கிறேன். நல்ல கார்னரில் ஜிப்பு ஓரில் கார்னரில் வச்சு தைங்க. இது கூட இன்னொரு பகுதியை எடுத்து இந்த பக்கத்தில் வச்சு அடுத்த சைடில் வச்சு தைச்சிருங்க. உங்களை எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கிறத ரெண்டு பக்கமும் ஒரே சைடாக பார்த்து விடுங்க. அதான் ரன்னர் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் இது இந்த சைடு விட்டுருக்க மாதிரி இந்த சைடையும் இந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பை விட்டுட்டு அப்புறமேல் தைங்க. இப்போ ரன்னர் போடணும். இந்த மடக்கி உல்டாவாக பேக் சைடில் வச்சு ரன்னர் போடணும். அந்த ரன்னர் நம்ம போடுறப்ப ரெண்டு சைட்லேயும் ஜூட் சமமாக வச்சுருங்க. ஜிப்பை ஒரு சைடு நம்ம லெஃப்டில் இருக்கிற சைடு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்க சைடு கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும். ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி விட்டு கட் பண்ணிவிட்டு ஜிப்பை ரைட் சைடு விட்டுட்டு அப்புறம் சைடு விட்டுட்டு அப்புறம் ரைட் சைடு உள்ளதை உள்ளே விட்டு லைட்டாக அமுக்குனீங்கனாக்கா அது உள்ளே போயிடும். இப்போ ஜிப்பு நம்ம பிரிச்சிருக்கனால இது முதல்ல சேர்க்கணும். அதனால் முதல்ல ரன்னரை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ ஜிப்பு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி திருப்பி ஜிப்பை பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடு போட்டுட்டு அப்புறமேல ரைட் சைடு உள்ளே தள்ளிட்டு லைட்டாக உள்ளே தள்ளிங்கனாலே இதுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் சென்டரில் கொண்டு வந்து ரன்னரை நிறுத்திக்கோங்க. இப்போ ஜிப்பு சைடு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்து விட்டுட்டு மடிச்சிங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட் சைடும் அதை மடிச்சிங்கன்னா சமமாக இருக்கணும். அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க.
எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மடிப்பும் இந்த ஜிப்பும் ஒன்றா ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணிக்கிறதையும் ஜிப்பையும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி மடக்கி வைங்க. ஒரு 3 இன்ச்சஸில் காட்டன் லேஸ் எடுத்து அதை மடிச்சுட்டு அந்த மடிப்பு பகுதி உள்ளே போகிற மாதிரி சென்டர் பார்த்து வைங்க. ஜிப்பும் அந்த மார்க்கரும் இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுருங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் போட்டுட்டு இப்போ 4 கார்னர்லேயும் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதாவது தையலுக்கு அந்த பக்கம் தையல் தாண்டி 1 இன்ச்சு குறிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1 இன்ச்சு ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த கட்டிங்குமே வந்து நான் 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு இருந்தால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஹைட்டாக இருக்கும் இந்த பவுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும், கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹைட்டு குறையும். 4 பக்கமும் கட் பண்ணிட்டேன். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு பகுதி 4 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மார்க் பண்ணியிருக்க இடமும் நீங்கள் போட்டிருக்க தையலும் ரெண்டும் ஒன்றா உட்கார்ற மாதிரி வச்சு அதை கிளிப் பண்ணிக்கோங்க. தையல் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1/4 இன்ச்சு வச்சு அப்படியே அந்த மார்க் பண்ணியிருக்கிறதையும் ஸ்டிச்சிங் பகுதியும் ஒன்றா சேர்த்து 2 தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பக்கமும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு 2 தையல் போட்டுருங்க. இப்போ இது மேலே ஒரு நானும் கிளாத் வச்சு இந்த ஸ்டிச்சிங் மேலேயே க்ளோஸ் பண்ணுறேன். தைச்சாச்சு. இப்போ திருப்பிடணும். திருப்பினோட இந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்ருங்க. இந்த ஸ்டிச் பண்ண இடத்துலலாம் கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டு மடிப்பெல்லாம் எடுத்து விட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு பவுச்சு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கு.
1 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா கார்னர், அதனால ஹைட்டாக வந்திருக்கு நமக்கு. ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு தேவையான திங்ஸு அதில் போட்டுக்கலாம். பென்சில் பவுச்சுக்கலாம், பென்சில், பேனா, கலர் பென்சில் எல்லாமே போட்டுக்கலாம். இதோ நம்ம பவுச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.